வெல்கம் பேக் டு சேனல். ரீசெண்டாக தமிழில் வெளிவந்திருக்கிற ஒரு சைலண்ட் பிளாக் காமெடி சோஷியல் ட்ராமா மூவி தான் தி காந்தி டாக்ஸ். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, அரவிந்த் சுவாமி, அதித்தி ராவ் ஹைட்ரி அண்ட் சித்தார்த்னு இந்த மாதிரி நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. நம்ம ஏ ரகுமான் சார் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருப்பாங்க. படத்துடைய ஓட்டு ரிலீஸை இப்போ நமக்கு அமேசான் பிரைம் ரெண்டலில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இப்போலாம் வரக்கூடிய நிறைய புது படங்கள் எல்லாமே நமக்கு ரெண்டில் தான் விடுறாங்க. ஸோ பிரைமில் வரதுக்கு முன்னாடி ரெண்டில் வந்துடுது. ஸோ என்னன்னு தெரில, அவங்க ஒரு பெரிய ஸ்கேம், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. இன்னொரு பக்கம் இந்த படம் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு சைலண்டான ஒரு படம். படத்தில் ஒரு டைலாக் கூட கிடையாது. எல்லாமே நீங்கள் மியூசிக்கை வச்சியும் அவங்க பண்ணக்கூடிய அந்த ஆக்ஷன்ஸ் வச்சு தான் உங்களால் வந்து கதை எப்படி போகும் அப்படின்றத உங்களால் கெஸ் பண்ணவே முடியும். அதை தாண்டி வேறு எதுவுமே வந்து டைலாக்ஸ் வச்சு உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. ஸ்டோரி வைஸ் அண்ட் மியூசிக் வைஸ் வச்சு தான் இந்த படத்தோட மொத்த கருவுமே கொண்டு போவாங்க. இதோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி ஒரு நார்மலான ஆள், அரவிந்த் சாமி ஒரு பெரிய கோடீஸ்வரர். ரெண்டு பேருக்கும் கஷ்டம் இருக்கும். அந்த கஷ்டத்தினால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதில் குறிப்பாக விஜய் சேதுபதி அரவிந்த் சாமியோட வீட்டில் வந்து கொள்ளடிக்கலாம்னு பிளான் பண்ணுவார். இதுக்கப்புறம் நடக்கிற சுவாரஸ்யமான சம்பவம் என்ன, ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆச்சு அப்படின்றது தான் படத்தோட கதையே. அண்ட் ஓவராலாக இந்த படம் வந்து ஏற்கனவே சொன்ன மாட்டேன், டைலாக்ஸ் இல்லை, சைலண்டாக போகும். ஏதோ ஒரு மாதிரி எக்ஸாம் இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் ஆனால் அந்த ஏ ரகுமான் சாரோட மியூசிக்னால தான் இந்த படத்தையே மொத்தமாக அவங்க கொண்டு போகிறாங்க. அதை நம்பி தான் எடுத்துருக்காங்க போல். ஸோ இந்த படம் வந்து அந்தளவுக்கு பெருசாக இல்லை, பட் ஓகே. ஸோ டிஃப்ரெண்டான டம் தான். ஏற்கனவே நிறைய படங்கள் வந்திருக்கு. பட் ஆனால் ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு இந்த படம் பார்க்குற மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருக்குது. பட் ஓகே தான் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த படத்துக்கு நோ ரேட்டிங்ஸ் தான். எனக்கு இந்த படம் அந்த பெருசாக செட் ஆகலை. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள்.